நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்யாது அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. இதை கேட்கும் பொழுது ரொம்ப அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஓஷோ எவ்வளோ பெரிய ஞானி, அவர் நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்யாதுன்னு சொல்லிட்டாரு. அவ எப்படி இருக்கிறது, எல்லாருமே கெட்டவனாக மாறி விடுவதா அப்படின்னா அப்படி இல்லை. இங்கே ஓஷோ என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு அப்படின்னா, நல்லவனாக இருப்பது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. விழிப்புணர்வு அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாங்கி படிங்க, லிங்க் நான் டேக் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போது கெட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது. இவர்கள் நல்லவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு பெரும் முயற்சியை செய்பவர்கள் தான் நல்லவர்கள். கெட்டதுன்னு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருடுறவன், கொலை செய்கிறவன், இப்படி கொள்ளையடிக்கிறவன், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நல்லவன்னா யார் அப்படின்னா, இதெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு பெரும் முயற்சி செய்பவன். இப்போ பணம் தேவை அப்படின்னா திருடுறவன் ஈஸியாக திருடிட்டு போயிடுவான். ஆனால் நல்லவன் திருடக்கூடாது, அது ஒரு பாவ செயல். நம்ம நேர்மையான வழியில் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிப்பான். அப்போது திருடுறது ஈஸி. இது நேர்மையாக இருப்பதற்கு, நல்லவனாக இருப்பதற்கு தான் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்குது. நீங்கள் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு வகையான அனுபவம். அப்போ ஈஸியாக நம்ம ஏன் சார் கஷ்டப்படுறோம், ஈஸியாக திருடிட்டு போயிடலாமா அப்படின்னா அது இல்லை இங்கே தீர்வு. அதுக்கு ஓஷோ கடைசியில் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அப்போ இது முதல் விஷயமா. இரண்டாவது என்ன அப்படின்னா, இவர்கள் நல்லவர்களை தவிர எல்லாற்றையுமே வெறுப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்போ பாருங்கள், நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த நல்லவங்கிட்ட சேர முடியும். அப்போது நல்லவன் யார்? தீமையெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு பெரும் முயற்சி செய்பவன், ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லவனாக இருப்பவன். அப்போது அதற்கு ஒத்த மனிதர்கள் தான் இவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுக்கு ஒரு மாற்று கருத்தோ வேறுபாடோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் மேலே வெறுப்பு தான் காமிப்பார். அப்போது நல்லவனாக இருப்பதற்கு பெரும் முயற்சி செய்கிறாரு, கெட்டவர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பை திணிக்கிறாரு. எப்படி இவர் நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் நல்லவர்கள் பார்த்தீங்கன்னா சிடுசிடுன்னு இருப்பாங்க, பெரும் கோபக்காரனாக இருப்பாங்க. இன்னும் நிறையா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒத்துப்போக மாட்டாங்க, இயல்பில் இருக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே உம்முன்னு இருப்பாங்க. இது எதன் அடிப்படையில் வருதுன்னா, மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். இதுதான் காரணம் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அப்போ இதை மாற்றிக்கொள்வது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்போ நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்யலேனாலே கெட்டவனாக மாறிவிடுவோமே அப்படின்னா எஸ், இது நடந்திருக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு பெரும் முயற்சி செய்து நல்லவன் அப்படிங்கிறத காப்பாற்றி வச்சிருக்கிறோமோ, ஏதாவது ஒரு சூழலை அது பெரும் வெடிப்பை கொடுத்து நம்மளை கெட்டவனாக மாற்றிடும். இப்போ நிறையா ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை அவருடைய நண்பர்களையோ உறவினர்களையோ பார்த்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப நல்லவன் தான்ப்பா, ஃபஸ்ட்டு இருந்தே கெட்டதை நினைக்க மாட்டான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான், அதனால் அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரை அந்த மாதிரி பார்க்கலாம். இது எதனால் வருது அப்படின்னா, பெரும் நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செஞ்சு 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 அதற்கு ஒரு கட்டத்தில் ஒரு பாதிப்பு வரும் பொழுது அது ஒரு வெடித்து சிதறி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஒரு பாவ செயலை செய்து விடுகிறார். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் யதார்த்தமாக இருக்கா, ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? சரி சார், நம்மளும் கெட்டவனாக மாறிடலாமா அப்படின்னா அது இங்கே தீர்வல்ல. ஓஷோ ரொம்ப தெளிவாக 2-3 கதைகளை நமக்கு சொல்கிறாரு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கெட்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிறைக்குள்ளே, இந்த ஒரு விலங்குக்குள்ளே நம்ம போய் மாட்டிட்டோம். எப்படா இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆள் மனசு ஏங்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஓஷோ சொல்கிறாரு. இப்போ 2 பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சில் அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறாங்க. ஒரு கன்னத்தில் யாராவது அறைந்தால் இன்னொரு கன்னத்தையும் காட்டு அப்படின்னு. இது 2 பேரும் கேட்டுட்டு வர்றாங்க. இவர்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் ஒருத்தன் ஓங்கி அப்பிடுறான் இன்னொருத்தனை. உடனே அங்கே என்ன சொல்லப்பட்டது? இன்னொரு கன்னத்தையும் காட்டணும்னு. திரும்பவும் இவன் இன்னொரு கன்னத்தையும் காட்டுறான். அந்த கன்னத்துலேயும் ஓங்கி அப்பிட்டாவன். உடனே இவனுக்கு வந்துச்சு பாரு கோபம். அவன் மேலே ஏறி அவனை அடித்து கொதறி, அப்போ எல்லாரும் வந்து பிரித்து விட்டு, என்னப்பா பண்ணுற, இப்போதான்ப்பா நீ லெக்சர் கேட்டு வந்த, எவ்வளோ அற்புதமான கருத்து, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் 2வது கன்னத்தையும் காட்டினேன், அவன் அடிச்சிட்டான், அதை பற்றி ஜீசஸ் எதுவுமே சொல்லலை,
2 கண்ணத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. 3வது கண்ணத்தை பற்றி பேசலை. என்கிட்ட 3வது கண்ணமும் கிடையாது. அப்போ 2 கண்ணத்துக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதோட முடிஞ்சிச்சு. இவர் அடித்த உடனே நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏன்னா ஜீசஸ் அதை பற்றி சொல்லலை, நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்ட்டான். இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போது சில புத்த மதத்தில் சில பிரிவுகள் இருக்குது. அதில் 33,000 ரூல்ஸ் இருக்குது. அதுக்குன்னே தனியாக ஒரு புத்தகம் இருக்குது. அப்போ ஒருத்தன் 33,000 ரூல்ஸை படிச்சுட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு அசாத்தியமான திறமை தேவைப்படும் பாருங்கள். அந்த மாதிரி திறமை இருக்கிறவன் புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுவான். வழியை கண்டுபிடிச்சிட்டு அதை செஞ்சுட்டு இது அங்கே இல்லை பாரு, இதை பற்றி அவர் சொல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்களும் அப்படித்தான். நிறைய அரசியல்வாதிகள் நிறைய விஷயம் செய்கிறாங்க, அது சட்டத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனால் அவர்கள் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். இது யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. சரி, அப்போ என்ன தான் செய்வது? நல்லவனாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதுல சிரமம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன தான் செய்வது அப்படின்னா, இதற்கு ஒரு திருடன் கதை ஓஷோ சொல்கிறாரு. ஒரு திருடன், அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம், நான் ஏன் திருடுறேன், ஏன் சில பேர் பணக்காரனாக இருக்கான், ஏன் ஏழையாக இருக்கான், எதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவருக்குள்ள செல்ஃப் டவுட் வருது. அப்போ ஞானிகிட்ட தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு நேரடியாக ஞானிகிட்ட சொல்கிறான், ஐயா நான் ஒரு திருடன், எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது, என்ன சீடனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு இதெல்லாம் கற்று தருவீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அதை ஞானி இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு அவரை ஏற்றுக்கொண்டு, நீ என்ன வேலை செய்கிறையோ அதையே செய், ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திருட அறக்க பறக்க ஓடி வர்றான். ஐயா சாமி, நீங்கள் சொல்லி கொடுக்குற டெக்னிக்கை வச்சு நான் ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு வந்துட்டேன். முன்னாடி கூட நான் பாட்டுக்கு ஏனோ தானான்னு போவேன், அடுத்தவர்கிட்ட இருந்து நிறைய திருடுவேன், நல்லா சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயத்த என்னால் ஃபாலோ பண்ணும் பொழுது என்னால் ஒருத்தர்கிட்ட இருந்து திருட முடியல, எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிருச்சு, அந்த அளவுக்கு அது என்ன ரொம்ப மாற்றிடுச்சு அப்படின்னு அந்த திருடன் சொல்கிறான். அந்த ஞானி சொல்லி கொடுத்த டெக்னிக் என்னன்னா, நீ எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய் அப்படிங்கிறது தான். இதுதான் ஓஷோ நமக்கும் சொல்கிறார். நாம் எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யும் பொழுது அங்கே நல்லது கெட்டது இரண்டுமே இருக்காது. அப்போது ஓஷோ அருமையான ஒரு இடத்துல சொல்கிறாரு, எந்த இடத்துல எந்த வீட்டில் திருடன் வருவான் அப்படின்னா, எந்த வீடு ரொம்ப நாள் இருண்டு கிடக்கிறதோ அங்கே தான் திருடர்கள் எல்லாமே திருட்டு வேலைகளை ஆரம்பிப்பாங்க. பெரும் குற்றம் அங்கே தான் நடக்கும், இருட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஒரு வீட்டில் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்க நைட்டு, அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க, அதனால் அங்கே போனால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி திருடர்கள் அதை தவிர்ப்பார்கள். நம்ம வீடுகள்லேயும் நிறைய நேரங்களில் வெளியிலையோ உள்ளேயோ ஏதோ ஒரு லைட் போட்டுருவோம். எங்கேயாவது ஊருக்கு போகும்போது லைட் போட்டு வச்சுட்டு வா அப்படின்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எதற்காக அப்படின்னா திருட வரமாட்டான். அதே போல் நாம் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது இந்த குற்ற சம்பவங்கள், குற்ற உணர்வுகள், நெகட்டிவான தாட்ஸ் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வருவதற்கு தயங்குவார்கள். இது ஓஷோ சொல்கிற எக்ஸாம்பிள். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம செய்யணும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த ஒன்றே போதுமானது. நீ நல்லவன் அப்படிங்கிறதுக்காக நீ கெட்டதற்கு எதிராக நீ நல்லவனாக இருப்பதற்கு பெரும் முயற்சி செய்கிறதுனால உனக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கும், உன்னோட இயல்பே கெட்டு போயிடுது. அதனால் நீ அப்படியெல்லாம் முயற்சி செய்யாத, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. சரி, இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் செய்கிறேன்ப்பா, அதுக்கு ஒரு பரிகாரத்துக்கு நான் இதெல்லாம் செஞ்சிட்றேன், ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுறேன், 50 பேர்த்துக்கு ஏழையில் இருப்பவர்களுக்கு நான் ஏதாவது உணவோ பொருளோ கொடுத்து உதவி செஞ்சிட்றேன், இப்படி மேப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு கெட்டது செஞ்சுட்டேன், சரி ஓகே, அதுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு செய்வாங்க. இதுவுமே முற்றிலும் தவறானது. ஏனென்றால் நீங்கள், அதாவது இன்க்ளூடிங் மீ, நீங்கள் என்ன செய்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் அதை செய்தோமானால் அது பாவம். நீங்கள் நல்லதே செய்தாலும் கூட அது நன்மை கொடுக்காது. ஏன்னால் விழிப்புணர்வற்ற நிலையில் தான் நீங்கள் அதை செய்கிறீங்க. விழிப்புணர்வற்ற நிலையில் தான் நீங்கள் பாவமும் செய்கிறீங்க.
விழிப்புணர்வற்ற நிலையில் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறீங்க. அப்போது ரெண்டுக்குமே ஒரே பலன் தான், அது நன்மை கொடுக்காது. வேணா நம்ம மனசு சந்தோஷப்பட்டுக்கலாம், அடாடா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அதுக்கு 10 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டேன், டேலி பண்ணிட்டேன், ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், டேலி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம மனதளவில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர உண்மையிலேயே அது தீர்வை கொடுக்காது. அதே போல் பாவம் செய்கிறவங்களை எடுத்துக்கோங்க. விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது பாவம் செய்ய முடியாது. அந்த திருடன் கதை தான், அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அப்போது எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே தவறுகள் நடக்காது, இது யதார்த்தம். அதே போல் எங்கே விழிப்புணர்வு இருக்கிறதோ அங்கே தவறுகளோ பாவங்களோ நடக்காது. செய்வதெல்லாமே புண்ணியம்தான். இப்போ எதெல்லாம் நமக்கு பாவப்பதிவுகளாக மாறுதுன்னு பாருங்கள். விழிப்புணர்வற்ற நிலையில் நம்ம என்ன செஞ்சாலும் பாவம்தான். நம்ம சாப்பிட்டாலும் கூட அதுவும் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்குது உடலில் போய். ஆனால் விழிப்புணர்வோடு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அது என்றைக்குமே நமக்கு துன்பத்தை கொடுக்காது. அது புண்ணிய செயல் நம்ம உடம்புக்கு செய்வது. அப்போ விழிப்புணர்வற்ற நிலையில் நாம் எதை செய்தாலும் அது பாவம். விழிப்புணர்வோடு நாம் எதை செய்தாலும் அது புண்ணியம். விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது நாம் நற்செயல்களை மட்டும்தான் செய்வோம், அதில் எந்த இறுக்கமும் இருக்காது. நல்லவனாக மட்டும்தான் இருப்போம், அதில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அமைதியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், இறுக்கமற்ற நிலையில் இருப்போம். இந்த நேரத்தில் இதை செய்ய சொன்னால் அழகாக செஞ்சுருவோம். ஆனால் நம்ம மனதளவில் நல்லவனாக இருக்கணும்னு நம்ம முயற்சி செய்யும் பொழுது இறுக்கத்தில் இருப்போம், யதார்த்தத்தில் இருக்க மாட்டோம். இது எல்லாமே ஓஷோ சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் அப்படின்னா, நல்லவனாக இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது யதார்த்தமாக நீங்கள் பார்க்கலாம். அதற்காக கெட்டவனாகவும் இருந்து விடக்கூடாது. அதற்காக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தன்னுணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எல்லா செயல்களையும் அப்படி தான் செய்யணும். இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதற்கு முயற்சி செஞ்சு நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்யாதே அப்படிங்கிற இந்த ஓஷோனுடைய கூற்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சது. மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.